ஹாய் காய்ஸ், என் பேர் ரசில். ட்ராவல் போகலாமா? எந்த ஊர்னு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை தான் போகிறோம். ஸோ அதுக்காண்டி மதுரை மாட்டுத்தாவணி வந்தாச்சு. இந்த ரூட்டில் ஒரு ஃபேமஸான பஸ்ஸில் இன்றைக்கி ட்ராவல் இருக்க போகுது. ஸோ மதிக்குமார் பஸ்ஸில் தான் வந்து இன்றைக்கான ட்ராவல் இருக்க போகுது. 4:40க்கு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ மதுரைக்குமே ஒரு டாட்டாவை சொல்லிவிட்டு நம்ம ஹெட்செட்டை போட்டு சரி பாட்டை கேட்கலான்னு உட்காந்து ஜன்னல் ஓரத்தில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். அண்ணன் ஹைவே ஏறினதுக்கப்புறம் பிரித்து விட்டாப்புல. ஸோ இந்த ஸ்பீடுக்காண்டி தான் வந்து இந்த பஸ்ஸிலே வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணேன். ஏன்னா நிறையா பேருக்கு தெரியும் மதுரையிலேருந்து புதுக்கோட்டை போகிறவங்க, புதுக்கோட்டையிலேருந்து மதுரை போகிறவங்களுக்கு இந்த வண்டியோட ஸ்பீடு, ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ வியூவுமே பார்க்க நல்லாவே இருந்துச்சு. நம்ம ஒரு ஈவினிங் டயத்தில் ட்ராவல் பண்ணோமா, அதனால் வந்து நல்ல ஒரு சில்லுன்னு கிளைமேட்டுமே இருந்துச்சு. அதனால் நல்லா ஜன்னல் ஓரமாக உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். ஸோ அங்கிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா மேலூருமே வந்து ரீச் பண்ணிட்டாங்க. மேலூர் ரீச் பண்ணி மறுபடியும் அண்ணன் ஸ்பீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. எடுத்ததுக்கப்புறம் திருப்பத்தூர் ரீச் பண்ணியாச்சு. ஸோ திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து பைனாப்பிளும் பாப்கார்னும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே ட்ராவலை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தேன். நைட் டைம் ஆயிடுச்சு. ஒரு 7 மணி போல் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. மொத்தம் 108 கிலோமீட்டரை 2 மணி நேரம் 20 நிமிஷத்தில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளை சேஃபாக கூட்டு வந்து இறக்கின பஸ்ஸுக்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.